வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது ஹவுஸ் ஆஃப் த டிஸப்பியர்ட் அப்படின்ற ஒரு கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய அமானுஷங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு தீமில் அமைக்கப்பட்ட ஒரு கதை. அதில் டைம் டிராவல் லாஜிக்லாம் வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த அமானுஷமான வீட்டு வாசல்ல இருந்து ஒரு லேடியை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. அவங்க தன்னோட கணவர் மற்றும் மகனை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காக. இன்ஃபேக்ட் அவங்களோட மகன் வந்து இவங்க கண்ணு முன்னாடியே வந்து மறைஞ்சு போயிருப்பான். ஸோ அவங்க மகனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்க தான் செய்யும். 25 வருஷங்களுக்கு அப்புறமாட்டு தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டு இவங்க அதே வீட்டுக்கு வந்து அதுக்கான விடையை தேடலாம் அப்படின்றதுக்காக யோசிப்பாங்க. அப்போ அவங்களோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் அப்படின்றது பேரலா காட்டிட்டே வருவாங்க. உண்மையிலேயே அவங்க மகனுக்கு என்ன ஆயிருக்கும், அந்த வீட்டில் என்ன மாதிரியான மர்மங்கள் இருக்கு, ஏன் எல்லாரும் மர்மமான முறையில் காணாம போறாங்க, அந்த டைம் டிராவல் லாஜிக் அப்படின்றத இதுக்குள்ள எப்படி கொண்டு வராங்க, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் எப்படி கன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப நீட்டா சொன்ன ஒரு படம் இந்த படம் அப்படின்னே சொல்லுவேன். பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவா படுறது கண்டிப்பா இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் தாங்க. ஒரு நார்மல் ஹாரர் மூவி மாதிரி தான் இனிஷியலா ஸ்டார்ட் ஆகும். பட் போக போக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கொண்டு வந்திருப்பாங்க. அதுலயும் அந்த டைம் டிராவல் லாஜிக்லாம் உண்மையிலேயே மைண்ட் ப்ளோவிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா யோசிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த வீட்டோட ஹிஸ்டரி, ஏன் அந்த வீட்டில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அதுவும் 25 வருஷத்துக்கு ஒரு டைம் ஏன் நடக்குது, அண்ட் அதுல வரக்கூடிய மக்கள்லாம் யாரு அப்படின்ற மாதிரி சூப்பரா நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இது எல்லாத்தையும் சம் அப் பண்ணி சொல்லணும்ல, அதையுமே ரொம்ப நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா பேரலா டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸ்ல நடக்கக்கூடிய கதையை வந்து ரொம்ப நீட்டாவே வந்து பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. அதுலயும் அந்த ஹீரோயினோட லைஃப்ல நடந்த சம்பவங்கள், அதாவது அவனோட பசங்களுக்கு என்ன நடந்திருக்கும், அதுவும் சின்ன பையனுக்கு நடக்கக்கூடிய அந்த இன்சிடென்ட் அப்படின்றதெல்லாம் ஒரு விதமான இம்பாக்ட்ஃபுல்லான இன்சிடென்ட்டா தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த எமோஷனல் சீக்வன்சஸ் அப்படின்றது இந்த படத்துல நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆல்சோ டியூரேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே 2 மணி நேரத்துக்குள்ள ரொம்ப கிறிஸ்பா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கும் ஒரு பாராட்டுகள் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நெகட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஹாரர் ஜெனரேஷன் அப்படின்றது கொஞ்சம் போரா இருந்துச்சோ அப்படின்ற மாதிரி தான் படம் முழுக்கவே எனக்கு தோணுச்சு. பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அது ஏன் போரா இருந்துச்சுங்கிறதுக்காக ஒரு லாஜிக் இவங்க வச்சிருப்பாங்க. அது உண்மையிலே ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஓவரால் மூவியா பார்க்கும்போது கொஞ்சம் போரா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு ஈஸி வாட்சா இருக்காது அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா நிறைய விஷயங்களை லோட் பண்ணிருப்பாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா பார்த்தா தான் இந்த படம் புரியும் அப்படின்னு சொல்லுவேன். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான படம், ஹைலி ரெக்கமெண்டட் ஃப்ரம் மை சைடு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.75 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.